You know what's crazy? Men don't care how ugly they are. Like, they're always gonna show their face on FaceTime, and they're gonna be on FaceTime just like this. ஏன் மூஞ்சி சூத்து சொல்லையா சொன்னேன். 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் உங்ககிட்ட என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டு 4 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. கொடுத்த டைலாக் பேச லூசு எதையோ பேசுறியா பாரு. என்னப்பா நல்லா இருக்கிறியா? எஸ், 4 மாதம் கழித்து நான் திரும்பி வீடியோ போட வந்திருக்கேன் guys. எஸ், ஐ எம் பேக் ஃபைனலி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆஃப் ஃபார் மீ ரைட் நவ். ஏன்னா இந்த 4 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு, அது பிரேக்குன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி, லைஃப் காட் மீ இன்டு திங்ஸ் அண்ட் ஐ had to get off this YouTube and look at lifeங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஐ couldn't really manage things. இதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் எனக்கு. ஸோ யா, ஐ எம் பேக் அகேன். உண்மையாக சொல்லணுன்னா 4 மாதம் கழித்து திரும்பி இப்படி ஒரு கேமராவை செட் பண்ணி முன்னாடி நின்று மைக்கை செட் பண்ணி உக்காந்து பேசுகிறதுங்கிறது எனக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆஃபாக இருக்குது. ஏன்னா 4 மாதம் கழித்து இந்த இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கும் போது லைட்டாக எனக்கு ஓ மை காட், அம்மா ஸ்டார்டிங் இட் ஓவர், ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தனோ அதே ஃபீல் எனக்கு இப்போ திரும்பி வருது. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 2025 ரீகேப் என்ன, நான் எப்படி 2025 ரீகேப் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹோல் ரேண்ட் செஷனுமே இருக்க போகுது. இது ரொம்ப பெரிய வீடியோ கிடையாது. ஆஸ் ஐ செட் பிஃபோர், இது சின்னதாக ஒரு ரேண்ட் செஷன். ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் யூ கைஸ் நோ தட் ஐ எம் பேக் டூயிங் வீடியோஸ் அகேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் பேக் டு இட். ல வந்த திரைப்படங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது குட் பேட் அக்லி, எஸ், குட் பேட் அக்லி ஒரு மஜாவான படம். என்ன தான் அது இன்ஸ்டாகிராமில் எடிட்ஸ் போடுற மாதிரி ஒரு படமாக இருந்தாலும் இட்ஸ் ஐம் நாட் சேயிங் குட் பேட் அக்லி நல்ல படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் இட் வாஸ் அ மூவி, ஃபன் மூவி. படத்தில் என்னன்னா ஸ்டோரி இல்லைன்னாலும் இட் வாஸ் குட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். அது நான் போயிட்டு அந்த படம் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நான் அந்த படத்தை பார்த்தேன். ஐ ஜென்யூன்லி என்ஜாய்ட் இட். அடுத்ததாக ரெட்ரோ படம். ரெட்ரோ வாஸ் குட். இட்ஸ் அ கிளாசிக் மூவி ஃப்ரம் நம்ம அண்ணன். ரெட்ரோ வாஸ் பிரிட்டி குட் ஆக்சுவலி. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரெட்ரோ நல்லா இல்லை அப்படி இப்படின்னு. ஹானஸ்ட்லி சேயிங், எனக்கு ரெட்ரோ இட் வாஸ் ஓகே. இட் வாஸ் நாட் கம்ப்ளைனபிள். எனக்கு லைட்டாக அங்கங்கே தூக்கான மாதிரி இருந்தாலும் இட் வாஸ் ஓகே மூவி தான் எனக்கு தெரிஞ்சு ரெட்ரோ. அண்ட் அடுத்ததாக ட்ராகன் வந்துச்சு. ட்ராகன் என்ன என் பூ வச்சிருக்கிற? ட்ராகனை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அப்புறம் வளர்கிற செடி கொடின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஏதாச்சும் பேசினாலும் பேசுவார் அடுத்து. அதனால் நான் ட்ராகனை பற்றி பெருசாக எதுவும் பேச விரும்பலை. ஐ வுடன்ட் சே ட்ராகன் வாஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ ஹானஸ்ட்லி. ஏன்னா நிறைய பேர் என்ன தான் அப்ரிஷியேட் பண்ணாலும் நான் அந்த படத்தில் நிறைய ஹோல்ஸ் பார்த்தேன். அண்ட் அது ஐ டென்ட் ஃபீல் லைக் ட்ராகன் வாஸ் டூயிங் தட் வெல் ஹானஸ்ட்லி. த 2025 வின்னர் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ வுட் சே பைசன். பைசன் சொல்லவே வேணாம். பைசன் வாஸ் பீக். பைசன் தான் எனக்கு என்னை கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்னையை பொறுத்தளவுக்கு 2025 த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாலே எனக்கு பைசன். அண்ணே மாரி செல்வராஜ் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. பட் ஸ்டில் தேர் வாஸ் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் அபவுட் தட் ஃபிலிம். என்னென்ன அந்த இஷ்யூஸ்லாம் வந்துச்சு வீணோ. ஆக்டிங் அண்ட் கேஸ்ட்லாம் பார்த்தோம்னா சொல்லவே வேணாம், பிரித்து மேய்ஞ்சிருந்தாங்க. நம்ம அண்ணன் பசுபதி மஜாவான ஆக்டிங். சத்தியமாக சொல்கிறேன், பைஸ் என்னமா இருந்துச்சுன்னா நான் படம் பார்க்குறேன் தேட்டர். நான் போய் 2 தடவை பார்த்தேன் ஹானஸ்ட்லி. தேட்டருக்கு போயிட்டு 2 தடவை பைசன் பார்த்தேன். சச் அ கிரேட் ஃபிலிம். பசுபதி அண்ணன் பிச்சு மேய்ஞ்சிட்டார், சொல்லவே வேணாம், அதான் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் த்ரூவ் விக்ரம் ஆக்டிங் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க த்ரூவ் விக்ரம் ஆக்டிங் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஹானஸ்ட்லி வாட் ஐ ஃபீல் லைக் இஸ் த்ரூவ் விக்ரம் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பிரச்சனை என்னென்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இந்த படத்துக்கு
பத்தலைங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் துருவ் விக்ரமோட ஆக்டிங் வந்துட்டு அவ்வளோ பேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த படத்துக்கு வந்துட்டு துருவ் விக்ரமோட ஆக்டிங் வந்துட்டு பத்தலை. தட் இஸ் த ப்ராப்ளம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்த இசை ஆல்பம்கள். நான் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு வெஸ்டர்ன் சாங்ஸ் நிறைய லிசன் பண்ணுவேன். நாட் கம்ப்ளைனிங் அபவுட் தமிழ் சாங்ஸ். என்னை வந்துட்டு கடிக்க வந்துடாதீங்க, நீ என்ன தமிழ் பாட்டெலாம் கேட்க மாட்டியா, பெரிய புளுத்தியா நீ என்ன அப்படின்லாம் வந்துடாதீங்க. நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து வெஸ்டர்ன் சாங்ஸாக லிசன் பண்ணி பழகிட்டதால் ஐ எம் லைக் மோர் யூஸ் டு லிசனிங் டு வெஸ்டர்ன் சாங்ஸ். மோஸ்ட்லி நான் வந்து ரேப் அண்ட் திங்ஸ் கேட்பேன். ஸோ எனக்கு ஹானஸ்ட்லி வந்துட்டு வந்த நிறைய ஆல்பம்களில் ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக இருந்தது. I just drugged the band director. I got a brand new saxophone. கடைசியாக நான் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2025 வந்து என்ன தான் நிறைய விஷயம் நடந்திருந்தாலும் ஆரா ஃபார்மிங்னே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஹீரோஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வில்லன்ஸாக கொண்டு வந்து ஆரா ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க திடீர்னு. என்னென்னலாம் பண்ணுறாங்க வில்லனு. எனக்கு அதுலேயுமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் வந்திருக்கு, எல்லோரும் பார்க்குறீங்க, சீரீஸ்லாம் வருது, இன்வின்சிபிள் எக்ஸட்ரான்னு எத்தனையோ சீரீஸ் வந்துச்சு. பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக திஸ் மைட் பி லைக் ஆஃபாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் நோட்டிஸ்ட் இட். வெல்கம் டு டெரி, பெனிவைஸ். ஒரு சாதாரண க்ளவுன் இவ்வளோ ஆரா ஃபார்ம் பண்ண முடியும் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. என்னமா ஆரா ஃபார்மிங் பண்ணினுங்கிறான் அந்த ஆள். வந்து அச்சு சாப்பிட்றான், டமால் டுமிங் அச்சு சாப்பிட்டுங்கிறான். அதை வச்சு ஆரா ஃபார்ம் பண்ணுறான் அந்த ஆள், விடவே மாட்டுறான். மஜாவாக இருக்குது. இட் வெல்கம் டு டெரி. நீங்கள் பார்க்கலன்னா போய் தயவு செஞ்சு இட் வெல்கம் டு டெரி பாருங்கள். மஜாவான சீரீஸாக போயிட்டுருக்கு. எஸ், தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டோம். லெட்ஸ் நவ் கம் டு லைஃப். How 2025 treated me so farங்கிறது I wouldn't say, I don't know honestly. எனக்கு the start of the year was so terrible honestly. என்னால் அதை லைக் ப்ராசஸ் பண்ண முடியல. அந்த என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது. இட் வாஸ் டெரிபிள் honestly. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாயிட்டு. அண்டு நான் இந்த 2025 ஸ்டார்ட்டில் தான் வந்துட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போ கொஞ்சம் என்னோடய சுச்சுவேஷன் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு எல்லாமே லைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் ஆகி எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஐம் டூயிங் மை திங்ஸ் நவ். அண்ட் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு, 4 months. அண்ட் தென் ஐம் பேக் ஹியர் அகேன் டூயிங் திங்ஸ் அகேன். அண்ட் ஐம் நாட் லைக் எனக்கு தெரிஞ்ச திஸ் ஹோல் 2025 ஃபார் மீ இஸ் கைண்ட் ஆஃப் டஃப். எனக்கு இது ஒரு ஃபில்லர் எபிசோடுங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு 2025 கம்ப்ளீட்டாக ஒர்க்கே ஆகலை. ஐ வாசன்ட் வெல் டியூரிங் திஸ் கம்ப்ளீட் 2025. த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் தான் கொஞ்சம் ஐம் ட்ரைங் டு கெட் பெட்டர் ஃப்ரம் இட். திஸ் பாஸ்ட் 2-3 months இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சரியாயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஐ ஹோப் 2026 would treat me better. I am like so done with 2025. எனக்கு என்னால் சத்தியமாக முடியல. I hated 2025 so much and I don't want this to happen to me again. அவ்வளோதான். That's 2025 for me. But மற்றபடி the movies, the album, whatever that happened is great. And I thank 2025 for giving me this. So yes, that is it for this video today. இது வந்துட்டு அவ்வளோ நல்ல ஒரு எஃபெக்டிவான வீடியோவா இல்லை இது ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய வீடியோவானா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ இது எந்தளவுக்கு அவுட்புட் தரப்போகுதுங்கிறது. பட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், நான் உங்களை இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். Until then, what?